லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த திருக்குறளுங்கிறது அறநூல்களில் மொத்தம் 11 அறநூல்கள் இருக்குது. அந்த 11 அறநூல்களில் முதலாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் திருக்குறள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் திருக்குறளை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நேற்று. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் பேலன்ஸ் இருக்கிற கான்செப்டை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 17 கீழ்கணக்கு நூல்களையும் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு இன்னையோட டார்கெட். கிளியரா? ஸோ இப்போது நம்ம இன்றைக்கி எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நேற்று என் பண்ணதில் இருந்து அப்படின்னா வள்ளுவர் சிலை திறப்பு அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். வள்ளுவர் சிலை திறப்பு. இந்த வள்ளுவர் சிலை திறப்பு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 2 நாட்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1999 வருடம் டிசம்பர் மாதம், 1999 வருடம் டிசம்பர் மாதம் என்னைக்கு அப்படின்னா 31ஆம் தேதியும், அடுத்து 2000ஆவது வருடம் அதாவது 2000 ஜனவரி 1ஆம் தேதியும், இந்த 2 நாட்களும் உலக அளவில் மிக பெரும் விமர்சையாக நடந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த விழாவை. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது 20ஆம் நூற்றாண்டு 1900 2000 வரைக்கும் இருக்கிறத 20ஆம் நூற்றாண்டுன்னும், 2000 2100 வரை இருக்கிற 100 வருஷத்தை 21ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ அந்த 20th century அண்ட் 21st century இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய 2 நாட்கள் தான் அந்த டிசம்பர் 31 1999, 2000 ஜனவரி 1. இந்த நாட்களை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது ஒரு மனுஷனால். ஏன்னா 100 வருஷம் வாழ்கிறவங்களால தான் இதை அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பெட்வீனில் இருக்கவங்களால தான் அதை பார்க்க முடியும். மினிமம் 50+ இயர்ஸ் அந்த மாதிரி வாழ்கிறவங்களால தான் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். இல்லை 2050 அண்ட் அபவில் பிறக்கிறவங்களால ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆனால் நம்ம இப்போ இருக்கிற நம்மளால் எல்லாம் இதை பார்க்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி சாத்தியம் கம்மி தான். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான நாளில் இந்த விழாவை கன்னியாகுமரியில் டாக்டர் மு. கருணாநிதி அவர்கள் நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிலை திறப்பு நாட்கள் இந்த 2 நாட்களில் நடந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டையும் 21ஆம் நூற்றாண்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக திகழ்ந்தது தான் இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு அப்படிங்கிறது வரலாற்றிலேயே பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதை திறந்தவர் யாருன்னா அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு மு. கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திரு மு. கருணாநிதி அவர்கள் தான் இந்த சிலையை திறந்து வைத்தவர். திருவள்ளுவருடைய சிலை அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கு. இதை திறந்து வைத்தவர் யாருன்னா அப்போதைய முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்கள். ஒரு சிலையை உருவாக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த சிலையை ஒரு மாடலாக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நான் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சு உருவாக்குவாங்க. அப்போ அந்த சிலையுடைய மாதிரி வடிவமைப்பு யார் உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. சிலையுடைய மாதிரி வடிவமைப்பு யார் உருவாக்குனது அப்படின்னா கணபதி ஸ்தபதி காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நபர். கணபதி ஸ்தபதி கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். சிலையுடைய மாதிரி வடிவமைப்பை யார் உருவாக்குனா அப்படின்னா கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருப்பார். இந்த சிலையோட மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. மொத்த எடை, திருவள்ளுவர் சிலையுடைய மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 டன்னு. 7000 டன். அதே மாதிரி இந்த சிலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்களோட எண்ணிக்கை இது எல்லாமே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. கற்கள் 3681. கற்களோட எண்ணிக்கை 3681 கருங்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடத்துடைய ஹைட்டு, பீடம்னா இந்த திருவள்ளுவர் சிலைக்கு கீழே ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அவரோட சிலை நிற்கிறதுக்கு ஒரு திண்ணை மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் பீடம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பீடம் மட்டும் 38 அடி உயரத்தில் இருக்கான். கீழேருந்து பூமியிலேருந்து 38 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. இதை அந்த அறத்துப்பாலுடைய அதிகாரங்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய வகையில் 38 அடியில் கட்டியிருக்காங்க. மீதி அதுக்கு மேலே நிற்கிற திருவள்ளுவரோட சிலையை மீதி இருக்கக்கூடிய ஹைட்டில் கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பொருட்பால் இன்பத்துப்பால் 2 அதிகாரங்களையும் சேர்த்துனா எவ்வளோ வரும்? 95 அடி வருமா? அப்போ திருவள்ளுவரோட சிலை 95 அடி. பீடத்தோடு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அடி அப்படின்னா 133 அடி. புரியுதா? பீடத்தோட அடி மட்டும் 38, திருவள்ளுவரோட சிலை 95 அடி, மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 133 அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து சிலை மொத்த உயரம்ங்கிறது 133 அடிகள். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக மொத்த உயரம் அப்படிங்கிறது 133 அடிகள். இப்போது இதில் கரண்ட் அஃபேர்ஸ் சில விஷயம் இருக்குது. இந்த திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம திருவள்ளுவர் சிலையை சமீபத்தில் அறிவு சிலை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது மாநிலத்தின் அறிவு சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலத்துடைய, இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக இதை எப்படி போட்டுக்கலான்னா அறிவின் சிலை அப்படின்னு போடுங்க. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க. அறிவின் அல்லது ஞானத்தின் சிலை அப்படின்னு போட்டுக்கோங்க. ஞானத்தின் சிலை அல்லது அறிவின் சிலை. ஞானத்தின் சிலை அல்லது அறிவின் சிலை. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லலாம். எது அப்படின்னா 133 அடி உயரம் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை. நம்ம தமிழ்நாட்டுடைய உயர்ந்த ஒரு சிலைன்னா அது இதுதான், 133 அடிகள். இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இது ஞானத்தின் சிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர் எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போதான் இந்த 25 வருடத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலை அதாவது அந்த இடத்துல வைக்கப்பட்டு 2000 ஜனவரி 1ஆம் தேதி வச்சாங்க இல்லையா, இப்போ 25 வருடம் ஆயிருக்கு. அதனால சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்காக, வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காக இந்த பெயரை வந்து தி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருவள்ளுவரோட சிலைக்கு. புரியுதா? இது ஒரு முக்கியமான பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஸ்தபதி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த திருக்குறளை 28 இந்தியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஆல்ரெடி நம்ம 107ன்னு பார்த்துட்டோம். ப்ளஸ் 28 இந்தியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 35 வேர்ல்டு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. 35 வேர்ல்டு லாங்குவேஜ். அதை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? 28 இந்தியன் லாங்குவேஜ்லையும் 35 வேர்ல்டு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. அதாவது 28 இந்திய மொழிகளிலையும் 35 உலக மொழிகள்லையும் இதை மொழிபெயர்க்க போகிறாங்க. அதை மொழிபெயர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட 133 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க 2025-26 பட்ஜெட்டில். 133 லட்சம், அதாவது 1,33 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 133 லட்சம் நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா முழுக்க 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் வந்து அங்கே எழுதி வச்சுருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவரோட சிலையிலேயே. இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 400, இவ்வளோதான் திருக்குறளோட கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்தது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது நாலடியார், மற்ற நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறளுங்கிறது இவ்வளோ தான். திருக்குறளோட பேசிக் நாலேஜ் இவ்வளோ தான். பட் திருக்குறள் வச்சு அதோட பொருள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னும் நமக்கு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்ப்போம். ஓகேவா? இப்போது அடுத்த நூல் நாலடியார் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நீங்கள் அதை நாலடியார்னு எழுதாமல் ஃபஸ்ட்டு 400ன்னு எழுதுங்க. 400ன்னு. ஏன் அப்படின்னா, இந்த 400ன்னு ஏன் சொல்கிறோன்னா, 400 அப்படிங்கிற பெயரில் 2 நூல் இருக்குது. அதனால் அதை 400ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். டேரெக்டாக எக்ஸாம்ஸில் தமிழில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 400ன்னு எந்தெந்த நூலை அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. 400ன்னா நாலடியாரும் பழமொழி 400. நாலடியார் பழமொழி 400. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாலடியாரை பார்க்கலாம். 400ன்னு கேட்டால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் இப்படி கேட்கும்போது நாலடியார் பழமொழி 400ன்னு உங்களுக்கு எழுத தெரியணும். ஏன் 400? நாலடியாருக்கு இன்னொரு பெயர் நாலடி 400. அதனால் ஸோ நாலடி 400 பழமொழி 400, நாலடியார் அல்லது நாலடி 400. அடுத்தது ஃபஸ்ட்டு நூல். இப்போ 400ல் முதல் நூலை பற்றி நம்ம பார்த்துடலாம்.
அது ஒரு அடைமொழி மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நாலடியார் ஃபர்ஸ்ட் நூலாக நம்ம பார்த்துடலாம். நாலடியார் போட்டுக்கோங்க. நாலடியாருக்கு வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நாலடியாருக்கு வேறு பெயர் அப்படின்னா நாலடி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது நாலடி, நானூறுன்னு ஒரு வேறு பெயர் இருக்கு. நாலடின்னு ஒரு வேறு பெயர், நாலடி நானூறுன்னு ஒரு வேறு பெயர். அடுத்து வேளாண் வேதம் அப்படின்னு ஒரு வேறு பெயர் இருக்கு. வேளாண் வேதம் ரொம்ப முக்கியமான பெயர், வேளாண் வேதம். இந்த மூணுமே நாலடியாருடைய வேறு பெயர்கள். இந்த மூன்று நூல்களுமே, இந்த மூன்று பெயர்களுமே நாலடியாருங்கிற நூலுடைய வேறு பெயர்கள். புரியுதா? அதுக்கடுத்து இந்த நாலடியார் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா, தொகுத்தவர்னா ஒன்றும் கிடையாது. அந்த நூல் வந்து அங்கங்கே இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சவர் தான் தொகுத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார்னு ஒருத்தர். பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். அறம், பொருள், இன்பம். அதாவது இப்போ நம்ம திருக்குறள் அப்படிங்கிறது 3 பால்களை கொண்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதே மாதிரி நாலடியாரும் 3 பால் கொண்ட நூல் தான். புரியுதா? ஆனால் இங்கே வந்து அதை நம்ம இயல்கள் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு நாலடியார்லையும் 3 பால்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம், பொருள், இன்பம். இங்கேயுமே 3 பால்கள் இருக்கு. அறம், பொருள், இன்பம், இந்த மாதிரி 3 இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை? ஆமா சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். குட்டி திருக்குறள்னு சொல்லலாம் நாலடியாரை. அது வேணா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் வந்து குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பிரிவு இந்த நாலடியாருங்கிற நூல்லையுமே இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல். அறநூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்லலாம். இதை திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னா அது நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நூலை முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஜியு போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நாலடியாருங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியு போப். எந்த வருஷத்தில் அவர் மொழிபெயர்த்திருப்பார்னா 1893 வருடம். 1893 வருடத்தில் இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஜியு போப் அப்படிங்கிறவர். புரியுதா? அதுக்கடுத்து 1893 ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது முத்தரையர் பற்றிய குறிப்பு அடங்கிய நூல். முத்தரையர் பற்றிய குறிப்பு அடங்கிய நூல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. முத்தரையர் பற்றிய குறிப்புகள் அடங்கிய நூல். முத்தரையர் பற்றிய குறிப்புகள் அடங்கிய நூல். முத்தரையர் பற்றிய குறிப்புகள் அடங்கிய நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 வெண்பாக்களில் மொத்தமாக முத்தரையர் பற்றின குறிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெண்பான்னா ஒன்றும் கிடையாது, பாடல் வரிகளை தான் நம்ம வந்து வெண்பான்னு சொல்கிறோம். 2 வெண்பாக்களில் முத்தரையர் பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சில பாடல் வரிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்னு ஒரு பாடல் வரி. செல்வம் சகடக்கால் போல வரும். செல்வம் சகடக்கால்
போல வரும். இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, செல்வம் நிலையாமையை பற்றி பேசுகிறாங்க. செல்வம்ங்கிறது வரும் போகும், அது எப்போவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல்வத்துடைய நிலையாமை பற்றி பேசுகிறாங்க. செல்வம்ங்கிறது எப்பயுமே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படிங்கிற லைன் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது நாலடியார் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது ஒரு நீதி தானே. செல்வம்ங்கிறது நீ எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் அது உன்கிட்ட தங்காது, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய நீதி, எவ்வளோ பெரிய அறநூல் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்து, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த பாடல் வரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த லைன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுவும் நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படிங்கிற பாடல் வரியும் எங்க இருக்கு அப்படின்னா, அதுவுமே நமக்கு சேம் நாலடியார்ல தான் இருக்கு. அடுத்த ஒரு பாடல் வரி, கல்வியை பத்தி தான் நாலடியார் அதிகமா சொல்லியிருக்கும். அடுத்தது, கல்லாரே ஆயினும். கல்லாரே ஆயினும் கற்றவரை சேர்ந்தொழுகின். கற்றவரை சேர்ந்தொழுகின் கற்றவரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அப்படின்னு ஒரு லைன். நல்லறிவு நாளும் தலைப்படுவர். இது பாடல் வரி. இந்த ரெண்டு பாடல் வரியும் ஒரே ஒரு இதில் எழுதிக்கோங்க. கல்லாரே ஆயினும் கற்றவரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அப்படின்னா என்னன்னா, கல்வியோட சிறப்பையும் அதோட அழகையும் எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாடல் வரி மட்டும் எழுதுனா கூட போதும், நம்ம என்ன பொருளுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு பாடல் இந்த வரி வந்தால் அது நாலடியார்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு எழுத தெரிஞ்சால் போதுமானது. புரியுதா? கல்லாரே ஆயினும் கற்றவரை சேர்ந்துள்ளகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். அவ்வளோதான் இந்த பாடல் வரி, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது, நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு. நெல்லுக்கு உமியுண்டு, நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரையுண்டு. இந்த பாடல் வரியும் நாலடியார் அப்படின்னு தெரியணும். நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரையுண்டு. அடுத்தது, கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிகள். கல்வி அழகே அழகு. நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். கமெண்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க, பார்த்து எழுதுங்க நீங்க பொறுமையா. நாய்க்கால் சிறு விரல் போல். நன்கணியராயினும். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும். இந்த ஒரு வரி மட்டும் எழுதிக்கோங்க. இது நாலடியார் பாட்டு. ஈக்கால் துணையேனும் உதவ மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது நாயோட கால் மாதிரி விரிஞ்சி இருக்கும் சில பேருக்கு அப்படி சில பேரோட இது, அதாவது மனசை வச்சும் சொல்லுவாங்க,
சம்திங் இது ஒரு பாடல் வரி ஸ்கூல் புக்கில் வரும். ஆனால் அவங்க எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு வந்து ஈயோட கால் மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் கூட அவங்களோட மனப்பான்மை வந்து ரொம்ப உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டான பொருள் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த பாடல் வரி மட்டும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு பொருள் முக்கியத்துவம் கிடையாது. அதுக்கடுத்து வைப்புலி கோட்படா, வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, இது ஒரு நாலடியாருடைய பாடல் வரி. அடுத்தது இம்மை பயக்குமால், அடுத்த பாடல் வரி இம்மை பயக்குமால், இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் அப்படின்னு ஒரு பாடல் வரி. ஈய குறைவின்றால், இதோட நமக்கு வந்து நாலடியார் வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து பழமொழி 400, இந்த நூல் எழுதிக்கோங்க. நம்ம இரு 400ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் நாலடி 400ங்கிறது முடிச்சிட்டோம். இப்போ பழமொழி 400, பழமொழி 400 அப்படின்னு ஒரு 1.5 பேஜ் விட்டுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அபிராமி மட்டும், மீதி இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? பழமொழி 400ஓட ஆசிரியர் முன்றுரை அரையனார். கமெண்ட்ல போட்டிருக்க பாருங்க, பழமொழி 400உடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா முன்றுரை அரையனார். 400ன்னு வந்துட்டாலே அதில் எவ்வளோ பாடல் இருக்கலாம் அப்படின்னா 400 பாடல் இருக்கலாம்னு அர்த்தம். 400 வெண்பாக்கள், அது பேர்லேயே நம்ம வந்து சொல்லிட்டோம் 400 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதில் 400 தான் இருக்கும். அதே மாதிரி இதில் எத்தனை அதிகாரம்னு கொடுத்துருக்காங்க, 34 அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பழமொழி 400ல் மொத்தமாக 34 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிகாரங்கள் 34 அதிகாரங்கள். ரொம்ப முக்கியமாக இதில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் உங்களுக்கு புரியும்னா பா கீ கான் கூட போட்டுக்கலாம் புள்ளி வச்சு, இல்லை புரியாதுன்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அது இந்த நூல். வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல். கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது அப்படின்னா அது பழமொழி 400. அதுக்கு அடுத்தது இதோட வேறு பெயர்கள், ரொம்ப முக்கியமா வேறு பெயர்கள். இந்த நூலோட வேறு பெயர்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா உலக வசனம். வேறு பெயர்கள்ல முதல்ல உலக வசனம், ரெண்டாவதா முதுமொழி. உலக வசனம், முதுமொழி, முது சொல். இந்த 3 பெயர்கள் இதுக்கு வேறு பெயர்களா சொல்லலாம். உலக வசனம், முதுமொழி, முது சொல்.
பழமொழி 400ஓட வேறு பெயர்கள். எப்படி கேட்கலாம்? உலக வசனம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் டைரக்டாக. அப்போது பழமொழி 400ன்னு உங்களுக்கு எழுத தெரியணும். அதே மாதிரி இந்த நூலுக்கு முதுசொல் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னா தொல்காப்பியர் கொடுத்த பெயர். முது சொல்லுங்கிற பெயரை யார் கொடுத்தாங்க பழமொழி 400க்கு அப்படின்னா அது தொல்காப்பியர் கொடுத்த பெயர். தொல்காப்பியரால் வழங்கப்பட்ட பெயர் தான் முது சொல். இதில் சில பாடல் வரி பார்க்கலாம். அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயம் ஆயினா இல்லை சம்திங் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. நம்ம அந்த பாட்டில் ஒரு லைன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் வேணா அது கூட அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இந்த 2 லைன் எழுதிக்கோங்க அந்த பாடல்ல. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் மேலேயே வந்துடணும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே. அஃதுடையார் நாற்றிசையும், அதாவது கற்றவர்கள் போகாத இடமே கிடையாது. அவங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் போகிற ஊர் எல்லாமே அவங்க சொந்த ஊர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வெளியூருக்கு போனோம்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த நாட்டுக்கே போனாலும் கூட அவங்க கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு முடியும். இந்த பாடல் வரி ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு முடியும். அதான் அப்படின்னா என்னன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா மீன்ஸ் என்னன்னா வழிநடை உணவு. இப்போ போகும்போது நமக்கு வழியில் சாப்பிட்றதுக்கு உணவு வேணும் இல்லையா, அந்த மாதிரி உணவு நம்ம பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போகிறது. வீட்டில் இருந்தே பழங்காலத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு உணவே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆறு கூட்டல் உணா ஆற்றுணா, அதாவது வழியில் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கான உணவு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிப்பட்ட உணவே தேவை கிடையாது. அதுதான் ஆற்றுணா வேண்டுவது இல். அதே மாதிரி இந்த நூல் பழமொழி 400 அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடலுடைய இறுதி லைனும் இருக்கும் இல்லையா. ஒரு பாடலில் 4 லைன் இருக்கும். அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு லைன் எப்பயுமே ஒரு பழமொழியோட தான் முடியும்னு சொல்லுவாங்க. கிளியரா? அது மாதிரி சிலது நம்ம பார்ப்போம். பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. பாம்பரியும் பாம்பின் கால். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிமடமும் சான்றோர்க்கு அணி. அரிமடமும் சான்றோர்க்கு அணி. இதெல்லாம் ஒரு பழமொழி. ஆனால் இது எங்கே இருக்கும் அப்படின்னா பழமொழி 400 ஒவ்வொரு பாடல்கள்லையும் இருக்கக்கூடிய கடைசி வரியை தான் நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த 2 தெரிஞ்சதுன்னா போதுமானது. இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு போதுமானது. நம்ம அடுத்த நூலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம இரு 400ன்ற கான்செப்டில் நாலடியார்னு சொல்லக்கூடிய நாலடி 400ம் பழமொழி 400ன்ற இந்த 2 நூல்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ மூணாவதாக அதுக்கடுத்து நம்ம காமன் கான்செப்டாக எப்படி இரு 400ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி மும்மருந்து அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். மும்மருந்து அது என்ன? மும்மருந்து அப்படின்னா 3 வகையான மருந்து பொருள்கள் இருக்குது. 17 கீழ்கணக்கு நூல்கள். அதுக்கு 1 திரிகடுகம். அது என்ன மும்மருந்துன்னு எழுதிக்கோங்க. திரிகடுகம், 1வது திரிகடுகம், 2வது சிறுபஞ்ச மூலம். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏலாதி. இது 3 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மும்மருந்துன்னு சொல்கிறோம். மும்மருந்து தட் மீன்ஸ் திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இதுதான் மும்மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஃபர்ஸ்ட் திரிகடுகம்னு போட்டுக்கோங்க. திரிகடுகம் பற்றி பார்ப்போம்.
திரிகடுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரி அப்படின்னா 3 பொருள்கள்னு அர்த்தம். திரி ரத்தினங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. த்ரீ ரத்னாஸ் அப்படி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்படும். திரி மீன்ஸ் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இங்கிலீஷில் 3ன்னு சொல்கிறோம், அதே தான் திரி. அப்போ திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். கடுகம்னா காரமான பொருள். கடுகம்னா காரமான பொருள். 3 காரமான பொருள்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த திரிகடுகம்ங்கிற நூல் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அது என்ன 3 காரமான பொருள் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த திரிகடுகம் அப்படின்னா என்ன மீனிங்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்தது தான் 3 காரமான பொருள். சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்தது காரமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுக்கு, மிளகு, திப்பிலி. இப்போ இந்த 3ம் சேர்ந்தா காரமா இருக்கும், ஆனா நோயை தீர்க்கக்கூடியது. அது மாதிரி தான் இந்த திரிகடுகம்ங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் மக்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய செயல்களை போக்கி அவங்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியது. புரியுதா? அந்த மாதிரி சொல்லக்கூடியது. புரியுதா? இவ்வளோதான். சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற 3 மருந்து எப்படி உடல் நோயை தீக்குதோ அந்த மாதிரி மனநோயை தீர்க்கறது தான் வந்து இந்த திரிகடுகத்துடைய வேலை. திரிகடுகம்ங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறக்கருத்துடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 பொருள்கள் என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிகடுகம்னா காரமான பொருள். 3 காரமான பொருள். இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. திரிகடுகம்ல மொத்தமாக 100 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடல்களும் 3 அறக்கருத்துக்களை குறிப்பிடுவதனால தான் நம்ம வந்து 3 காரப்பொருள்களை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பாடல்களும் 3 அறக்கருத்துக்களை குறிப்பிடக்கூடியது. அப்போ இதோட ஆசிரியர் யாரு? இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். நல்லாதனார். திரிகடுகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நல்லாதனார். அவர் பிறந்த ஊர் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஆசிரியர் யாருன்னா நல்லாதனார். இவர் பிறந்த ஊர் வந்து திருத்து அப்படின்னு ஒரு ஊர். திருத்து அப்படின்னு சொல்கிறோம் அவரோட ஊரோட பேர். அதே மாதிரி இவர் எழுதின பாடல்களில் இவருக்கு என்ன பெயர் அப்படின்னா பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிரம் இவரை குறிப்பிடுவது. பாயிரம் மீன்ஸ் இந்த பாடல்களை பற்றி நம்ம சொல்கிறோம். பாயிரம் என்னன்னு இவரை கூப்பிடுது அப்படின்னா செரு அடுத்தோள் நல்லாதன். செரு அடுத்தோள் நல்லாதன். செரு அடுத்தோள் நல்லாதன். பாயிரம் குறிப்பிடுவது செரு அடுத்தோள் நல்லாதன். அடுத்தது இதுல ஒரு பாடல் வரி மட்டும் பார்த்துடலாம். ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் வரி. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் அப்படிங்கிற பாடல் வரி. இது எந்த நூலில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா திரிகடுகம் அப்படின்னு எழுத தெரிஞ்சா போதும். நிறைய பாடல் வரிகள் இருக்கு நமக்கு, ஆனால் மோரார்லேஸ் ஒன்று போதுமானது. அதனால தான் நம்ம அதுக்கு மேலே பார்க்கறது இல்லை. அடுத்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம். சிறு பஞ்ச அப்படின்னா அந்த சிறு பஞ்சனா 5 சிறிய வேர்கள். மூலம்னா வேர்கள்னு அர்த்தம். சிறு பஞ்ச மூலம்னா வேர்கள் அப்படின்னு பொருள். பஞ்சனா 5. அப்போ 5 சிறிய வேர்கள் கலந்தது தான் வந்து இந்த நூல்.
ஐந்து சிறிய வேர்கள் கலந்த ஒரு மூலிகை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உடல் நோயை தீர்க்குமோ அது மாதிரி இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 சிறிய கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் மக்களோட மனதின் நோயை போக்குவன அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது இந்த மருந்து பொருளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிறுபஞ்சமூலமில் 5 நெருஞ்சி. ஃபஸ்ட்டு வந்து நெருஞ்சி. சிறுபஞ்சமூலத்துடைய 5 வேர்களில் முதல் வேர் வந்து நெருஞ்சி. இன்னொன்று கண்டங்கத்திரி. 1 நெருஞ்சி, 2வது கண்டங்கத்திரி, 3வது சிறுவழுத்துணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, அடுத்தது பெருமல்லி. 5 வந்துச்சா கரெக்டா எல்லாருக்கும்? பெருமல்லி ரீடைப் பண்ணுறேன் பாருங்க, அது தப்பாக வந்துடுச்சு. பெருமல்லி 5 வந்திருக்கும். பெருமல்லியே நான் தப்பாக ஒரு டைம் டைப் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஒரு டைம் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி. இந்த 5 வேர்கள் தான் அந்த சிறுபஞ்ச மூலத்துடைய 5 வேர்கள். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நூலில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 102 பாடல்கள். வெண்பாக்கள்னு சொல்லலாம் அல்லது பாடல்கள்னு சொல்லலாம் இதை. ஸோ 102 வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்த பாடல்கள் எத்தனைன்னா 102. இந்த சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யார்? நூற்றி 2 வெண்பாக்கள் இருக்கு. ஆசிரியர் காரியாசான் அப்படின்னு சொல்றோம். காரியாசான், ஆசானுங்கிறது அவரோட தொழில் பெயர். டீச்சராக இருந்திருப்பாரு, அதனால அவரோட பெயர் வந்து ஆசான் அப்படின்னு வந்துச்சு. காரிங்கிறது அவருடைய இயற்பெயராக இருக்கலாம், ஒரிஜினல் பெயர். இரண்டும் சேர்ந்ததுனால அது காரியாசான் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அடுத்தது ஒரு 2 கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் 1 நன்மை தருவன, நன்மை தருவன, தீமை தருவன, நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன, நகைப்புக்கு உரியன, நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல். என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு எழுத தெரியணும். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல். அடுத்து 2வது பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளுக்கும் இல்லை அறக்கருத்துக்களும், பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும், பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும், சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்ற நூல். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும், சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்ற நூல். புரியுதா? பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும், சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அதுவும் சிறுபஞ்ச மூலம்தான். ஒரு 2 பாடல் வரிகள் நான் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை,
கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு லைன் போதும். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூல்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது தெரியணும். அடுத்து பூவாது காய்க்கும் மரம் உல. சில மரங்கள் பூக்காம கூட காய்க்கக்கூடியது இருக்கு. அந்த மாதிரி சில நபர்கள் பெரியவர்களா இல்லைன்னாலும் குழந்தைகளா இருக்கும்போதே நிறைய பெரியவர்கள் மாதிரியான அறிவுபூர்வமான விஷயங்களை செய்வாங்களாம். அப்போ அந்த குழந்தைகளும் பெரியவர்களாக மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மீனிங்ல இதை கொடுத்துருப்பாங்க. பூவாது காய்க்கும் மரம் உல. இந்த லைனும் சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைன். அதுக்கடுத்து இவருக்கு பாயிரத்துல என்ன பெயர் அப்படின்னா பாயிரம் குறிப்பிடுவது மாக்காரி ஆசான் அப்படின்னு சொல்றாங்க. பாயிரத்துல இவருக்கு மாக்காரி ஆசான் அப்படின்னு பெயர். இவருக்கு பாயிரம் குறிப்பிடுவது மாக்காரி ஆசான். இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போய் அடுத்த நூல் போட்டுக்கோங்க. அடுத்த நூல் ஏலாதி. ஏலாதினா ஏலம் முதலாகிய 6 மருந்து பொருள்கள். மொத்தமாக இது வரைக்கும் நம்ம 3 மருந்து பொருள் பார்த்துருப்போம், 5 மருந்து பொருள் பார்த்துருப்போம். இப்போ ஏலாதியில் 6 மருந்து பொருள் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல ஏலம் எழுதிக்கோங்க. ஏலாதி அப்படின்னு போட்டு மொத்தமாக 6 மருந்து இருக்கும். இதில் 6 மருந்து ஏலாதியில் இருக்கு. புரியுதா? அதில் 1 ஏலம், லவங்கம், ஸோ அந்த 6 மருந்து பொருள்கள் ஏலம், லவங்கம், நாககேசுரம், ஏலம், லவங்கம் 2ஆச்சா. அடுத்தது நாககேசுரம் அப்படின்னு ஒன்று. நாககேசுரம்க்கு இன்னொரு பெயர் இருக்கு, சிறுநாவற்பூ அல்லது நாககேசுரம் அல்லது சிறுநாவற்பூ. இதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில், அதனால இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். நாககேசுரம்னாலும் சிறுநாவற்பூனாலும் ஒன்று தான். வேறு வேறு பெயர்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ரெண்டுமே ஒரே பெயர்கள் தான். நாககேசுரம் அல்லது சிறுநாவற்பூ மொத்தம் 3 ஆயிடுச்சா. இப்போ அது கூட சுக்கு மிளகு திப்பிலி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த 6 மருந்து பொருள். ஏலம், லவங்கம், நாககேசுரம், சுக்கு மிளகு திப்பிலி, இதுதான் 6 மருந்து பொருள்கள் ஏலாதி கீழே வரக்கூடியது. வேற எதுவும் கிடையாது. இந்த 6 பொருள்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த நூலை பற்றி டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது போவோமா. இப்போ ஏலாதிங்கிறது மொத்தமாக 4 அடி கொண்ட பாடல். 4 அடிகளில் ஒவ்வொரு பாடலும் 4 அடிகள் இருக்கும். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 6 மருந்து பொருள் இருக்கு இல்லையா, அதனால 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் குறிப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் ஏலாதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுதான் மேஜரான பாயிண்ட். அதுக்கடுத்து இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 80 பாடல்கள் இருக்குது. 80 வெண்பாக்கள் அல்லது 80 பாடல்கள். ஏலாதியில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை 80. இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கனி மேதாவியார். இதோட ஆசிரியர் கனி மேதாவியார். ஏலாதியோட ஆசிரியர் கனி மேதாவியார். சமண மதத்தை சேர்ந்தவர்.
இந்த கனி மேதாவியார் அப்படிங்கிறவர் சமண மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியணும். இவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 5ஆம் நூற்றாண்டு. இந்த கனி மேதாவியாரை பற்றி புத்தகத்தில் நமக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கிறனால நம்ம அதை டீப்பாக பார்க்கலாம். ஸோ சமண மதத்தை சேர்ந்தவர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற 2 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம காரியாசான்னு ஒருத்தரை பார்த்துருப்போம் இல்லையா? அந்த காரியாசானும் இவரும் ஒன்றா படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சாலை மாணாக்கர், ஒன்றா கிளாஸில் உட்காந்து படித்தவங்களாம் காரியாசானும் கனி மேதாவியாரும். அதனால இவங்க 2 பேரையும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. காரியாசானும் கனி மேதாவியாரும் இவங்க 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர், ஒன்னா படிச்சவங்க 2 பேரும். காரியாசானும் கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். வெள்ளியாச்சுன்னா அடுத்தது போயிடலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க டிக்டேட் பண்ணும்போதே. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துகளை வலியுறுத்தி கூறும் நூல். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல். லாஸ்ட் குரூப் 4 நடந்துச்சு இல்லையா? குரூப் 2ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொல்லாமை அப்படிங்கிற வார்த்தையை கொஸ்டினா வச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது கடவுள் வாழ்த்தோட இதில் 80 பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இது கூட கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து கேட்டாங்கன்னா 81 நோட் பண்ணிக்கோங்க. கடவுள் வாழ்த்து ப்ரேயர் சாங்கோட சேர்த்துன்னு கேட்டாங்கன்னா 81. நார்மலாக 80 தான், கடவுள் வாழ்த்தோட சேர்த்து அப்படின்னா 81. அதுக்கு அடுத்தது பிறப்பு பற்றி குறிப்பு அடங்கிய நூல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், பிறப்பு பற்றி குறிப்பு அடங்கிய நூல். பிறப்பு பற்றிய குறிப்பு அடங்கிய நூல். பிறப்பு பற்றிய குறிப்பு அடங்கிய நூல். அடுத்ததா இந்த நூலில் அவ்வளோதான். இதில் ஒரு பாடல் வரி வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு. இது 7ஆவதில் இருக்கக்கூடியது. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு. ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் இருக்கும்போது, ஞாபகம் இருக்கும்.
அதுக்கு அடுத்தது அடுத்த நூல் போட்டுக்கோங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மும்மருந்துங்கிற கான்செப்ட் பார்த்துட்டோமா. அடுத்து நான் 40 அப்படின்ற கான்செப்ட். நான் 40 மும்மருந்துன்னா என்னென்ன வரும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏலாதி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் பார்த்துட்டோம், திரிகடுகம் பார்த்துட்டோம். இந்த மூணுமே பார்த்தது மும்மருந்து. இப்போ நான் 40 கீழே என்னென்ன வரும்னு எழுதிக்கோங்க. நான் 40 அப்படின்னா அது கீழே இன்னா 40, இன்னா 40, இனியவை 40, ஒன்பது தொண்டா. ஆக்சுவலி இந்த நூல் ஏலாதியில் சொல்கிறீங்களா? ஆக்சுவலி ஏலாதியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, பிறப்பு பற்றிய குறிப்பை 9 நிலைகளில் சொல்லியிருப்பாங்கன்னு வேணா இருக்கும். 9ங்கிற எண்ணுக்கு தொண்டுன்னு பெயரிட்டது இந்த நூல் கிடையாது. இது வந்து நற்றிணையில் வரும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வராது. ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து நான் 40ங்கிற கான்செப்ட் பார்ப்போம். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, கார் 40, களவழி 40. இந்த 4 நூலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து நான் 40 அப்படிங்கிறது. களவழி 40, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. கிளியரா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் இன்னா 40, இனியவை 40 நம்ம வந்து அறநூல்களில் பார்ப்போம். கார் 40ங்கிறது அகம் சார்ந்தது, களவழி 40ங்கிறது புறம் சார்ந்தது. இதில் வந்து 4 சம்பந்தமான நூலுமே நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு இன்னா 40. முதல் நூல் வந்து இன்னா 40. இன்னா 40 பொறுத்த வரைக்கும் இந்த நூலுடைய இறுதியாக எப்படி முடியும்னா, எல்லா பாடலுமே இந்த நூலில் இருக்கக்கூடிய 40னா 40 பாடல் இருக்குது. பேர்லேயே இன்னா 40ன்னு வந்துருச்சு. அப்போது மொத்தமாக இந்த நூலில் 40 பாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஒவ்வொரு பாடல் முடியும் போது இன்னா இன்னா இன்னான்னு முடியும். புரியுதா? அதுதான் இன்னா 40. அடுத்தது துன்பம் கொடுக்கக்கூடிய, இந்த நூலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எழுத வேண்டியது, துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயல்களை, 164 செயல்கள், துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயல்களை, துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயல்களை 40 பாடலில் தொகுத்து கூறும் நூல். புரியுதா? துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயல்களை 164 செயல்களை 40 பாடல்களில் தொகுத்து கூறும் நூல். துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயல்களை 40 பாடல்களில் தொகுத்து கூறும் நூல். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஆசிரியர் யாருன்னா கபிலர். இந்த நூலோட ஆசிரியர் கபிலர். இன்னா 40 ஆசிரியர். இது வந்து லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின். இன்னா 40 ஆசிரியர் யாரு அப்படின்னா கபிலர். ஒவ்வொரு பாடல்லையும் 4 இன்னல்கள் பற்றி பேசியிருப்பாங்க. 4 துன்பம். மொத்தமாக 40 பாடல் இருக்கும் இதில். அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் 4 துன்பத்தை பற்றி பேசியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடல் வரி சொல்கிறேன் பாருங்கள். குலவிகள் உற்ற பிணி இன்னா அப்படின்னு ஒரு பாடல் வரி. குலவிகள், குலவிகள் அப்படின்னா குழந்தைகள்னு அர்த்தம். குலவிகள் உற்ற பிணி இன்னா.
அதே மாதிரி தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கு இன்னா. தன்னைத்தான் போற்றாது ஒழுகுதல் நன்கு இன்னா. இந்த மாதிரி வரும். இன்னா இன்னான்னு முடியும் எல்லா பாடலும். இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இனியவை 40க்கு வந்துடலாம். இன்னா 40 முடிஞ்சது, இனியவை 40. அடுத்த நூல் இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூதஞ்சேந்தனார். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இன்னா 40க்கு கபிலர், இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இதை மட்டும் மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸும் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் எதுக்கு யார் வரும்னு, அதனால் பார்த்துக்கோங்க. இனியவை 40 இனிமையாக இருக்கிறது பூதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனியவை பூதஞ்சேந்தனார் பூ. இனியவை இனிமையாக இருக்கிறது பூதஞ்சேந்தனார் பூ. அதே மாதிரி அங்கே என்ன பார்த்தோம், நம்ம துன்பம் கொடுக்கக்கூடிய 164 செயலை 40 பாடலில் கூறக்கூடிய நூல் அப்படின்னு அங்கே பார்த்தோமா. அதே மாதிரி இங்கே இனியவை 40ல் இன்பம் கொடுக்கக்கூடிய 124 செயல்களை பாடும் நூல். இன்பம் கொடுக்கும் 124 செயல்களை எழுதிக்கோங்க அப்படியே. இன்பம் கொடுக்கும் 124 செயல்களை 40 பாடல்களில் தொகுத்து கூறும் நூல். 40 பாடல்களில் தொகுத்து கூறும் நூல். மொத்தமாக இனியவை 40ங்கிறதுனால 40 பாடல்னு அர்த்தம். ஸோ அந்த பாடல்கள்லையே எத்தனை, அந்த நூலோட பெயர்லேயே இதில் எத்தனை பாடல் இருக்குங்கிறத சொல்லிடுவாங்க. 14 கீழ்கணக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷல். நம்ம மனப்பாடம் பண்ணணும்ல அவசியம் கிடையாது. புரியுதா? அடுத்து 124 நல்ல செயல்களில் 40 பாடலில் தொகுத்து சொல்லக்கூடிய நூல் இனியவை 40. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாடல் வரி, புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே அப்படின்னு முடியும். இனிதே இனிதேன்னு முடியும் இந்த நூல். புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே அப்படின்னு முடியும். புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தது போகலாம். அடுத்து இந்த பூதஞ்சேந்தனார் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு. மதுரையை சேர்ந்தவர்னு ஒரு குறிப்பு இருக்கு. 2ஆம் நூற்றாண்டில் மதுரையை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு இவரோட காலகட்டம். இவர் எந்த ஊர்னா மதுரை. அடுத்தது கார் 40 அடுத்த நூல். அடுத்த நூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் 40. அதோட ஆசிரியர், கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார். ஆல்ரெடி நம்ம ஆசிரியர்களோட பெயர்லாம் பார்த்துருப்போம்.
மதுரை கண்ணங்கூத்தனாருங்கிறது தான் இவரோட ஆசிரியர் பெயர். கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணங்கூத்தனார். அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணையை மட்டும் பாடின நூல்னா அது கார் 40 தான் சொல்கிறாங்க. அதாவது முல்லை திணையை மட்டும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிறோம்ல, அதில் முல்லை திணையை மட்டும் பாடிய நூல் தான் கார் 40. அதனால தான் அதுக்கு கார் 40ன்னே பேர். முல்லை மீன்ஸ் கார்காலம் தொடர்பானது, கார் அப்படிங்கிற வார்த்தை வருதா, அப்போ அதுதான் கார் 40ன்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. முல்லை திணையை மட்டும் பாடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். 17 கீழ்கணக்கு நூல்களிலேயே முல்லைத்திணையை மட்டும் பாடியது. முல்லைத்திணைனா தனியாகவும் சொல்லலாம். இப்போ ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இந்த ஒரு நூல் மட்டும்தான், மற்ற நூல்கள் எதுவுமே வராது இதுக்கு கீழே. இப்போ 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் அல்லது முல்லைத்திணையை மட்டும் பாடிய நூல் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் வேறு இன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். அடுத்த நூல் களவழி 40. களவழி 40ங்கிறது என்ன நூல்? புறம் சார்ந்த ஒரே ஒரு நூல் களவழி 40. நம்ம ஸ்டார்டிங்லேயே இது பார்த்துட்டோம். புறநூலுங்கிறது 17 கீழ்கணக்கில் ஒன்று தான் இருக்குது, அது இந்த களவழி 40 அப்படிங்கிறது. இப்போது இந்த களவழி 40ல் களம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, களவழியில் களம். அந்த களம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஏற்களம், இன்னொன்று போர்க்களம். ரெண்டுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்களம்னா நம்ம விவசாயம் பண்ணுறது, போர்க்களம்னா சண்டை போடுறது 2 நாட்டை சேர்ந்தவங்க. இப்போது நம்ம களவழி 40ங்கிறது போர்க்களத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். கிளியரா? இப்போது இந்த எங்கன்னா கழுமலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு போர் நடக்குது. கழுமலம் அப்படிங்கிற ஊரில் ஒரு போர் நடக்குது. இந்த கழுமலம்ங்கிற இடத்துல யார் யாருக்கு போர் நடக்குதுன்னா, சோழன் கோச்செங்கனான் அப்படிங்கிறவனுக்கும், பொறுமையாக எழுதுங்க, சோழன் கோச்செங்கனான், சோழனான கோச்செங்கனானுக்கும் சேரனான கணைக்கால் இரும்புரைக்கும் போர் நடக்குது. எந்த இடத்துலனா கழுமலம்ங்கிற இடத்துல. சேரனான கணைக்கால் இரும்புரை. களவழி 40ங்கிறது போர்க்களம் பற்றி பேசக்கூடிய நூல். கழுமலம்ங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. அந்த போரில் சோழனான கோச்செங்கனானும் சேரனான கணைக்கால் இரும்புரை இவங்க 2 பேரும் போரிடுறாங்க. இந்த போரில் சோழன் கோச்செங்கனான் வின் பண்ணிடுறாரு. சேரன் கணைக்கால் இரும்புரையை தோற்கடிச்சு சிறையில் அடைச்சிடுறாரு. புரியுதா? சோழனான கோச்செங்கனான் வின் பண்ணி சேரனான கணைக்கால் இரும்புரையை சிறையில் அடைச்சிடுறாரு. அந்த சிறையில் இருந்த சேரனை பாடல் பாடி சிறையிலிருந்து மீட்டெடுத்தது தான் பார்த்திங்கன்னா இந்த நூல். அப்போது சேரனான கணைக்கால் இரும்புரையை சிறையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பாடப்பட்ட பாடல் தான் களவழி 40 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பொய்கையார். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். சேரனான கணைக்கால் இரும்புரையை சிறையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக பொய்கையாரால் பாடப்பட்ட பாடல் தான் என்ன அப்படின்னா களவழி 40 அப்படிங்கிற பாடல், இந்த நூல். அதுக்கடுத்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த நூல் யானை போர் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யானை போர் பற்றி குறிப்பிடும் நூல். எங்கே சோழர்கள் வராங்களோ அங்கே யானை போர் இருக்கும்னு சொல்லுவாங்க. யானை போர் பற்றி குறிப்பிடும் நூல்.
யானைப்போர் பற்றி குறிப்பிடும் நூல். யானைப்போர் பற்றி குறிப்பிடுறதுனால இந்த நூலின் அடிப்படையில் தான் பரணி என்ற சிற்றிலக்கியம் உருவாச்சின்னு சொல்கிறாங்க. பரணி என்ற சிற்றிலக்கியம் உருவாக காரணமான நூல். புரியுதா? பரணி என்ற சிற்றிலக்கியம் உருவாக காரணமான நூல். மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியம் இருக்குது. அதில் பரணிங்கிற சிற்றிலக்கியம் உருவாகிறதுக்கு காரணமான நூல் எது அப்படின்னா இந்த களவழி நாற்பது தான். ஏன் பரணிங்கிற சிற்றிலக்கியம் உருவாக காரணமான நூல்னு இதை சொல்கிறோன்னா அதுக்கான முக்கியமான ரீசன் யானைப்போர் பற்றி குறிப்பிடுறதுனால. இப்போ பரணிங்கிற சிற்றிலக்கியம் எதை பற்றி பேசுதுன்னா யானைப்போரை பற்றி தான் பேசுது. புரியுதா? அதுதான் ரிலேஷன் ரெண்டுத்துக்கும். 1000 யானைகளை 1000 யானைகளை போரில் வீழ்த்திய வீரன் இருப்பான் இல்லையா, அவனுக்காக பாடப்படக்கூடிய பாடல் தான் பரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த 1000 யானைகளை பற்றி பேசுகிற நூல் வந்து பார்த்திங்கன்னா களவழி 40ங்கிறதுனால இந்த நூலின் அடிப்படையில் தான் பரணிங்கிற சிற்றிலக்கியம் உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நூலோட முடிவில் ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலையும் அட்டக்களத்துங்கிற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அட்டக்களத்து. இந்த நூலுடைய ஒவ்வொரு பாடலின் முடிவுலையும் அட்டக்களத்துங்கிற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம கமெண்ட்டில் எல்லாமே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பாடலுடைய முடிவுலையும் அட்டக்களத்துங்கிற வார்த்தை வருங்கிறது ரொம்ப முக்கியம். மேபி அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கேட்கல, அதனால அதை தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது கேட்காம இருக்காங்களோ அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மணிமொழி கோவை. இப்போ வந்து நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் 40ங்கிற கான்செப்ட் முடிச்சிருக்கோம். அடுத்தது மணிமொழி கோவை. இதை வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கான். மணிமொழி கோவைனா என்ன அப்படின்னு டேரெக்டாக கேட்டிருக்கான். மணிமொழி கோவை அப்படின்னா என்ன, இந்த கான்செப்டை டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ மணிமொழி கோவை ஃபஸ்ட்டு மணின்னா நான்மணி கடிகைங்கிற நூலை குறிக்குது. நான்மணி கடிகை. ரெண்டாவது மொழி அப்படின்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. நான்மணி கடிகை, மணினா மொழினா முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்னா ஆசார கோவை. இதுதான் அந்த 3 நூல்கள். கிளியரா? இந்த 3 நூல்களை எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3 நூலை பற்றியும் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நான்மணி கடிகை போட்டுக்கோங்க. முதல் நூல் வந்து நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னா நான்மணி கடிகையில் கடிகை அப்படின்னா அணிகலன் பொருள். அணிகலன். அணிகலன்னா நம்ம போடக்கூடிய ஒரு கழுத்தில் போடக்கூடிய ஒரு செயின் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதை தான் நம்ம வந்து அணிகலன்னு சொல்கிறோம். அதாவது இப்போது 4 மணிகளை வச்சு கோர்வையாக கோத்து போட்டிருக்கக்கூடிய ஒரு அணிகலன் தான் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம 4 மணிகளை கோத்து ஒரு அணிகலனை நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி 4 அறக்கருத்துக்களை ஒவ்வொரு பாடல்கள்லையும் மணி மாதிரி கோர்த்து சொல்லக்கூடிய நூல் தான் இந்த நான்மணி கடிகை அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? இதோட ஆசிரியரோட பெயர் என்ன அப்படின்னா விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆசிரியரோட பெயர் விளம்பி நாகனார். ஆசிரியருடைய பெயர் விளம்பி நாகனார். இதில் விளம்பி அப்படின்னா அவரோட ஊர் பெயர். விளம்பிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனாருங்கிறது அவரோட இயற்பெயர்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலான பெயர் நாகனார், விளம்பிங்கிறது அவரோட ஊர் பெயர். ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த நூலில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 104 வெண்பாக்கள். 104 வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 104
நான்மணி கடிகையில் எத்தனை வெண்பா இருக்குன்னா 104 வெண்பாக்கள் இருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு சில பாடல் வரிகள் நோட் பண்ணிக்கோங்க. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள், மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள்னா என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம், யாராவது தெரிஞ்சவங்க. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இதில் ஒரு 4 வரி வரும். ஒரு வீட்டிற்கு அழகு பெண் தான், அந்த பெண்ணுக்கு அழகு அவள் பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைக்கு அழகு அவர்கள் கற்ற கல்வி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். ஸோ மடவாள்னா பெண்கள்னு அர்த்தம். ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர் தான் மடவாள். அதே மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது. மடவாள்னா திருக்குறள், இந்த ஆக்சுவலி நான்மணி கடிகை பொறுத்த வரைக்கும் மடவாள்னா பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆனால் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அறிவில்லாதவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது திருக்குறளில். மடவாள்னா அறிவில்லாதவர் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கல்வம் என்பார்க்கும் துயிரில்லை காதலி மாட்டு அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு. கல்வம் என்பார்க்கு கல்வம் என்பார்க்கு துயிலில்லை காதலி மாட்டு அப்படின்னு ஒரு பாடல் வரி. இதுவும் வந்து நான்மணி கடிகையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாடல் வரி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கல்வம் என்பார்க்கு துயிலில்லை, இது சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. அடுத்து முதுமொழி காஞ்சின்னு ஒரு நூல், அடுத்த நூல் நம்ம ரெண்டாவதா இதில் பார்க்கறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் யாருன்னா குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு ஒருத்தர் ஆசிரியர். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். குலத்துறை முற்றிய கூடலூர் கிழாருங்கிறவர் தான் இதோடைய ஆசிரியர். முதுமொழி காஞ்சிங்கிற நூலுடைய ஆசிரியர். இதுல காஞ்சி அப்படின்னா என்னன்னா பெண்கள் இடுப்பில் அணியக்கூடிய அணி அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி அப்படின்னா பெண்கள் இடுப்பில் அணியக்கூடிய அணி. இந்த ஒட்டியானம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தை, இந்த பொருள் வந்து இன்னொன்றும் இருக்குது, நிலையாமைன்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலில் 10 அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 பாடல்னா மொத்தமாக இந்த நூல் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 100 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வெண்பாக்கள், மொத்தமாக 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் இருக்கு. முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா, அது வேறு பெயர் அல்லது சிறப்பு பெயர்கள்னு சொல்லலாம். அறவுரை கோவை, அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவைன்னு சொல்லலாம். அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவைன்னு 2 பெயர் இருக்கு. அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை ரெண்டுமே வந்து இதோடைய வேறு பெயர்கள் தான். இந்த நூலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கற்றலை விட, நீங்கள் அப்படியே எழுதிட்டே வாங்க, கற்றலை விட
ஒழுக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. என்னதான் நீ படித்தாலும் படிக்கிறத விட ஒழுக்கமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் சிறந்தது. கற்றலை விட ஒழுக்கம் சிறந்தது, இளமையை விட. இது பாடல் வரி தான், பட் இதை இப்படியே மேட்ச் பண்ணி கேட்க சொல்லுவாங்க. இளமையை விட நோயற்ற வாழ்வே சிறந்தது. கற்றலை விட ஒழுக்கம் சிறந்தது, இளமையை விட நோயற்ற வாழ்வே சிறந்தது. கமெண்ட்ல இருக்கு பாருங்க. குலப்பெருமை விட, குலப்பெருமை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. அதே மாதிரி சிறந்த நூல்களை கற்றலை விட, சிறந்த நூல்களை கற்றலை விட சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி நடத்தல் சிறந்தது. கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி நடத்தல் சிறந்தது. இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஒரு மேட்ச் ஷீட் மாதிரி எழுதிக்கோங்க. இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால இதை எழுதிக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கண்டென்ட்டாக சொல்லியிருக்கேன். இது பாடல் வரியாக உங்களுக்கு வேணும்னாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு வரும். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு ஒன்று. இதுதான் பாடல் வரியா வரும். இவ்வளவு நேரம் நம்ம பொருளா பார்த்திருப்போம், இது வந்து பாடல் வரியா ஆரம்பிக்கும். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமைன்னு வரும். இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நூல் போயிடலாம். அடுத்த நூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவை. இதில் ஆசாரக்கோவைன்னு போட்டுக்கோங்க. இந்த ஆசாரக்கோவையில் ஆசாரம் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம்னு பொருள். கோவை அப்படின்னா அடுக்கி கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவைனா கோர்த்து கோர்த்து சொல்றதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. கோவை அப்படின்னா அடுக்கி கூறுதல். ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆசாரம்னா ஒழுக்கம், கோவைனா அடுக்கி கூறுதல். அப்போ ஒழுக்கத்தை அடுக்கி சொல்ற நூல் தான் ஆசாரக்கோவை. புரியுதா? இப்படிதான் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். டைரக்டா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அதே மாதிரி இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா தமிழ்லே எழுதப்பட்ட நூலா அப்படின்னா கிடையாது. இது ஒரு வடமொழி நூலோட மொழிபெயர்ப்பு நூல். புரியுதா? ஃபர்ஸ்ட் இதோட பொருள் எழுதிடுங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இது எந்த நூலோட மொழிபெயர்ப்பு அப்படின்னா வடமொழியில மூல நூல்னு போட்டுக்கோங்க. மூல நூல்னா ஒரிஜினலா எழுதப்பட்ட நூல். ஒரிஜினலா எழுதப்பட்டது மூல நூல். ஆரிடம் அப்படின்னு சொல்றோம். மூல நூல் என்னன்னா ஆரிடம். அது வந்து வடமொழியில், வடமொழினா என்னது,
வடமொழி அப்படின்னாலே நமக்கு சமஸ்கிருதம். வடமொழியில் எழுதப்பட்ட ஆரிடம் அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்து ஆசாரக்கோவை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதோட மூல நூல் ஆரிடம். எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியில் எழுதப்பட்டது. இதில் மொத்த வெண்பாக்கள் எத்தனைன்னா 100 வெண்பாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் மொத்தம் 100 வெண்பா இருக்கு. சேம் முதுமொழி காஞ்சியும் ஆசாரக்கோவையும் 100 வெண்பாக்களை கொண்ட நூல். இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியாருங்கிறவர் தான் இதோட ஆசிரியர். இந்த நூலுடைய ஆசிரியர், ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர் அல்லது கயத்தூர்னு சொல்லுவாங்க. வன்கயத்தூர் அல்லது கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் அல்லது வன்கயத்தூர் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாடல் வரி அப்படின்னா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன் சொல்லொடு அப்படின்னு ஆரம்பிக்கும். நன்றி அறிதல் பொறையுடைமை இன் சொல்லொடு. இந்த பாடல் வரி வந்து ஆசாரக்கோவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸ்கூல் புக்லேயே வந்து நமக்கு வந்து இதுதான் மேஜராக கொடுத்துருப்பாங்க. அதனால் இது தெரிஞ்சால் போதுமானது. நன்றி அறிதல் பொறையுடைமை இன் சொல்லொடு அப்படின்னு வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த நூல் போயிடலாம். அடுத்த நூல் என்ன அப்படின்னா ஐந்திணை 50. ஐந்திணை 50. ஐந்திணை 50ங்கிறது ஆசிரியர் மாறன் பொறையனார். ஆசிரியர் யாரு அப்படின்னா மாறன் பொறையனார். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. ஐந்திணை 50க்கு ஆசிரியர் யாருன்னா மாறன் பொறையனார். ஆசிரியர் மாறன் பொறையனார். அதே மாதிரி முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14 கீழ்கணக்கு நூல். நல்லா நோட் பண்ணுங்க. முல்லைத்திணையை முதலாக கொண்ட, குறிஞ்சி முல்லை மருதம்னு ஆர்டரா பாடாம முதல்ல முல்லைத்திணையை பாடிட்டு அதுக்கப்புறம் மற்ற திணையை பாடியிருக்கு. அப்படின்னா என்ன சொல்றாங்க? முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்றாங்க. முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு எழுதிக்கோங்க. முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14. ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ ஒரு முல்லைத்திணையை முதலாக கொண்ட 14 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு திணைக்கு மொத்தம் 5 திணை இருக்கா? ஒரு திணைக்கு 10 பாடல் வீதம் பாடினதுனால இது வந்து ஐந்திணை 50 அப்படின்னு பேர் வந்துச்சு. புரியுதா? அவ்வளோதான். அடுத்து ஐந்திணை 70. ஐந்திணை 70 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த நூல் ஐந்திணை 70னா என்னது? ஒரு திணைக்கு 14 பாடல். ஒரு திணைக்கு 14 பாடல்கள் வீதம் பாடப்பட்டதுனால மொத்தமாக 70 பாடல். அதனால இதுக்கு ஐந்திணை 70ன்னு பேர் வந்துச்சு. ஒரு திணைக்கு 14 பாடல் வீதம் பாடப்பட்டதுனால இந்த நூலுக்கு வந்து ஐந்திணை 70ன்னு பேர் வந்துச்சு.
அதே மாதிரி பாலை நிலத்தோட கொடுமையை பாடிய நூல், பாலை நிலத்தின் கொடுமையை பாடிய நூல். கொடுமையை, பாலை நிலத்தின் கொடுமையை பாடிய நூல். பாலை நிலத்தோட கொடுமையை பாடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆசிரியர் 570 ஆசிரியர் யாருன்னா மூவாதியார். ஆசிரியர் மூவாதியார். இதோட ஆசிரியர் மூவாதியார். அதுக்கடுத்து திணைமொழி 50. அடுத்த நூல் திணைமொழி 50. திணைமொழி 50. இந்த திணைமொழி 50 ஆசிரியர் யார்? அடுத்த நூல் வந்து திணைமொழி 50 அப்படின்னு சொல்றாங்க. இந்த திணைமொழி 50 ஆசிரியர் யாருன்னா கண்ணன் சேந்தனார். ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். அடுத்தது திணைமாலை 150. திணைமாலை 150 ஒரு நூல். திணைமாலை 150 ஆசிரியர் வந்து கனி மேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியர் கனி மேதாவியார். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அகநூல்களுள் மிக பெரியது அப்படின்னு சொல்றாங்க. அகநூல்களுள் மிக பெரிய நூல் எதுனா அது திணைமாலை 150. ஏன்னா 150 இருக்குன்னு நம்ம இப்போதான் பார்க்குறோம், இது வரைக்கும் நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ அகநூல்களுள் மிக பெரியது. அப்படின்னா அது திணைமாலை 150. ஒரு திணைக்கு 30 பாடல் வீதம் பாடியிருப்பாங்க. அப்போ மொத்தமாக 5 திணைனா 15 150 பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு திணைக்கும் 30 பாடல்களாக பாடப்பட்டதுனால மொத்தமாக 150 பாடல்கள் இருக்குது திணைமாலை 150லன்னு சொல்கிறாங்க. கனி மேதாவியாருடைய நூல். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா வடசொல் கலப்பு மிகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வடசொல் கலப்பு, அதாவது வடமொழி சொல் வந்து அதிகமாக கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நூலில். அப்படி எழுதிக்கோங்க, வடசொல் கலப்பு மிகுந்த நூல் அப்படின்னு போட்டுக்கோங்க. வடசொல் கலப்பு மிகுந்த நூல். வடசொல் கலப்பு மிகுந்த நூல். இதுக்கு அடுத்த நூல் என்னன்னா இந்நிலை. இந்த இந்நிலை தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நூல் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் இந்நிலை. இந்த இந்நிலையுடைய ஆசிரியர் வந்து பொய்கையார். இந்நிலையுடைய ஆசிரியர் பொய்கையார். மொத்தம் 45 பாடல்கள் இந்த நூலில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்நிலையுடைய ஆசிரியர் பொய்கையார். இந்த இந்நிலையில் 45 பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தமாக முடிஞ்சது. எது 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 18 நூல்கள் ப்ளஸ் இந்நிலை, இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போது அது எல்லாமே என்னென்னா முற்கால நீதி நூல்கள். அடுத்து இப்போ நம்ம பிற்கால நீதி நூல்கள்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். அது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா 2ஆக பிரிப்போன்னு. ஸோ பிற்கால நீதி நூல்கள் என்னென்ன இருக்குன்னா ஜஸ்ட் நூல் மற்றும் நூல் பெயர்கள் அதை மட்டும் பார்க்கலாம். ஒரு 13 நூல்கள் இருக்குது. அதோட பெயர்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம். பெயர்கள் மற்றும் அதோட ஆசிரியர்கள் நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த நூல்கள் வந்து கேட்டிருக்காங்க, இந்த குரூப் 4 வரைக்குமே கேட்டிருக்காங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க.
நான் டைப் பண்ண அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அருங்கல செப்பு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருங்கல செப்பு, இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது, ஆசிரியர் பெயர் கிடையாது இதுக்கு. அதனால அருங்கல செப்புன்னு போட்டு ஆசிரியரே கிடையாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. பிற்கால நீதி நூல்களில் ஃபஸ்ட்டு வந்து அருங்கல செப்பு, ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்து அறநெறி சாரம், ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அறநெறி சாரம். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா முனைப்பாடியார். அறநெறி சாரம் ஆசிரியர் முனைப்பாடியார். அடுத்து நருந்தொகை, நருந்தொகை இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். நருந்தொகையுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அடுத்த நூல் நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். அடுத்து நன்னெறி. நன்னெறிங்கிற நூலோட ஆசிரியர் சிவப்பிரகாசர். நன்னெறியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சிவப்பிரகாசர். அடுத்தது உலக நீதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் உலகநாதர். உலக நீதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா உலகநாதர். முதுமொழி வெண்பா. முதுமொழி வெண்பா இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. முதுமொழி வெண்பாவோட ஆசிரியர் தெரியாது. அடுத்தது ஆத்திச்சூடி. ஔவையார். ஆத்திச்சூடி ஔவையார். விவேக சிந்தாமணி அடுத்த நூல் வந்து விவேக சிந்தாமணி, அதுக்கும் ஆசிரியர் தெரியாது. ஏன் ஆசிரியர் தெரியாதுன்னா நம்ம தெரியாதுன்னு சொல்கிறோன்னா நம்ம எக்ஸாமில் விவேக சிந்தாமணிக்கு வேற ஒரு ஆசிரியரை கொடுத்துட்டு இது கரெக்டானு கேட்பான். அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். விவேக சிந்தாமணிக்கும் ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது. கபில ரகவல் அடுத்த நூல். கபில ரகவல் இதோட ஆசிரியர் கபிலர். கபில ரகவல் ஆசிரியர் கபிலர். அடுத்தது கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி. கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி இது மூணுத்துக்குமே ஆசிரியர் ஔவையார். கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி மூணுத்துக்குமே ஔவையார். அடுத்தது நீதி சிந்தாமணி. நீதி சிந்தாமணி பெண்மதி மாலை. நீதி சிந்தாமணி பெண்மதி மாலை. நீதி நூல். நீதி பேதம். இது எல்லாத்தையும் எழுதினது யாரு அப்படின்னா மாயூரம் வேதநாயகனார்னு ஒருத்தரை படிச்சிருப்பீங்க. அவரு வேதநாயகர்.
நீதி சிந்தாமணி, பெண் மதிமாலை, நீதி நூல், நீதி பேதம், இந்த 4 நூலையும் எழுதினது யாருன்னா வேதநாயகர். கடைசியா புதிய ஆத்திச்சூடி. பாரதியார் எழுதினது. இதோட நமக்கு வந்து 15 கீழ்கணக்கு நூல்களும், அதாவது அறநூல்கள்ங்கிற கான்செப்ட் முடியுது. முற்காலம் பிற்காலம் மொத்த கான்செப்டுமே முடியுது. அறநூல்கள்ங்கிற டைப்பில் வரக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா காப்பியங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே நம்ம போக போகிறோம். கிளியரா? 15 மேற்கணக்கு நூல்கள் முடிச்சிட்டோம், 15 கீழ்கணக்கு நூல்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காப்பியங்கள். காப்பியங்கள்னா ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், அந்த கான்செப்டுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக யூனிட் 5ல் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் அடுத்தது. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸில்? இல்லை அப்படின்னா இதை முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.